சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சின்ன ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் வந்தாலே வந்து அப்படியே செட்டு கொந்தளிக்கும். அப்படியே அதை பத்திரமா பார்த்து கட்டி காத்து படம் ரிலீஸ் வரைக்கும் நம்ம சேர்க்கணும். அதுதான் வந்து டிஐடியோட ஒர்க்கு. ஆக்சுவலாக காடு முடிஞ்சு நம்ம கேரவன் போவோம், அப்போ மழை பெய்யும், அப்போ இதுன்னு ஓடணும். நம்ம காடுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. வந்து ஒரு குழந்தை மாதிரி அந்த காடை அப்படி சட்டைக்குள்ளே வச்சுப்போம். டேரக்டர் சாரை பற்றி சொல்லுங்கள். அண்ணன் சார் இல்லை, அண்ணன் தமிழ் சார்பேட்டா வந்து தமிழ் சினிமாவில் வந்து எப்படி கொண்டாடினாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக தங்களான கொண்டாடுவாங்க மக்கள். மாளவிகா மோகன் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்த மாதிரி டேட்டூ போடணும். அவங்களுக்கு டேட்டூ மேக்கப்பே வந்து 5 hours ஆகும். நம்ம காலையில் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கணும் அப்படின்னா மேம் வந்து 3 மணி 4 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கும். கேஜிஎஃப்ல வந்து 45 நாள் 50 நாள் ஷெடியூல்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப்ல திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். கேரவன் வந்து அது எங்கேயோ இருக்கும், ஆர்டிஸ்ட் எங்கேயோ இருப்பாங்க. ஒரு மழை பெஞ்சா டக்குன்னு அவங்களால போய் சேரக்கூட முடியாது. ஒரே டென்ட்டுக்குள்ளே எல்லாரும் அப்படியே டிக்கி நிற்போம். திரும்பி அந்த சேரு சகதியமாக இருக்கும், திரும்பி வாங்க ஷூட் பண்ணுவோம். நான் சில நியூஸ் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம், நாங்கள் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்தோம், அதெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம். நம்ம வந்து மனுஷனா கேள்வி கேட்கலாம். ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்கிறேன் நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல. டிஐடி பற்றி நாங்கள் ப்ரீஃபாக சொல்லணும் அப்படின்னா என்ன பிரதர், உங்களோட ரோல்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன? இப்போ டிஐடினா காமன் ஆடியன்ஸ் இல்லை, இண்டஸ்ட்ரியிலேயே நிறைய பேருக்கு புதுசாக வரவங்கன்னு இல்லாமல் நிறைய பேருக்கு தெரியாது. அது வந்து சில பேர் தெரிஞ்சாலும் டிஐடி வேலை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஈஸி கிடையாது அது. இப்போ டிஐடி ஒர்க்கு வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து நமக்கு கேமரா இருக்கும். கேமராவில் வந்து ஒரு 2 கார்டு இருக்கும். அது வந்து எப்படின்னா ஃபோனுக்கு வந்து நம்ம மெமரி கார்டு மாதிரி ஃபுல் ஆகிடுச்சுன்னா நம்ம வேறு கார்டு யூஸ் பண்ணுவோம்ல. அது வந்து எக்ஸ்பென்சிவான கார்டு, அதனால் நம்ம வந்து வேறு கார்டு நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணணும். அது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு கேமராவில் கார்டு வந்து ஃபுல்லாக ஆகிடுச்சு அப்படின்னா, ஒரு 2 கார்டு தான் இருக்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 கார்டு ஃபுல்லாகும், ஒரு நாளைக்கு 5 கார்டு ஃபுல்லாகும். சரிங்களா? ஸோ ஒரு கார்டு ஃபுல்லாகிடுச்சுன்னா நம்ம ஸ்பாட்டில் காப்பி பண்ணிவிட்டு நம்ம திரும்பி அவங்ககிட்ட கார்டை கொடுக்கணும். அந்த டைமுக்குள்ளே கொடுக்கணும். அடுத்த கார்டு முடியறதுக்குள்ளே அதை கொடுக்கணும். ஸோ இது வந்து ஸ்பாட்டில் நடக்கிற வேலை. ரூம் வந்துட்டு நமக்கு வந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் தூங்கிடுவாங்க. ரூம் வந்து ரெஸ்ட் எடுத்துருவாங்க. நம்ம காலையில் 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போனாலும் ரூம் வந்துட்டு நைட்டு 12, 1, 3 மணி வரைக்கும் கூட வேலை இருக்கும். அது ஃபுட்டேஜ் சைஸை பொறுத்து. இப்போ ஒரு டிவினா நம்ம 6 மணிக்கு ரூம் வரோம் ஷூட்டிங் முடிச்சுட்டு அப்படின்னா ஒரு 10 மணி வரைக்கும் போவோம். இதே 2 டிவினா ஒரு 2 மணி வரைக்கும் போவோம். 3 அந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக முழிச்சிருந்து வேலை திரும்பி மறுநாள் காலையில் 6 மணிக்கு வண்டி வந்தோன்னா நம்ம கிளம்பி ஸ்பாட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும். இது இல்லாமல் நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷனில் நம்ம இடிஎல் எடுத்து கொடுக்கணும். ஃபுட்டேஜ் இதெல்லாம் தாண்டி இது எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கணும். ஃபுட்டேஜ் எதுவும் லீக் ஆகிடக்கூடாது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஒரு சின்ன ஷூட்டிங் ஸ்பாட் வீடியோஸ் வந்தாலே வந்து அப்படியே செட்டு கொந்தளிக்கும். அப்படியே அதுவும் பெரிய ஆர்டிஸ்ட் படம்ஸ்லாம் அந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் படம் ஒர்க் பண்ணும் போது எந்த ஒரு இதுவுமே நம்ம சைட்லேருந்து எதுவும் வெளியே போய் அதை பத்திரமா பார்த்து கட்டி காத்து படம் ரிலீஸ் வரைக்கும் நம்ம சேர்க்கணும். அதுதான் வந்து டிஐடியோட ஒர்க்கு ஆக்சுவலாக. ஆனால் சில டைமில் சில ஷூட்டிங்கில் அங்கே வந்து ஆன்லைன் எடிட்டிங்கே நடக்கும் இல்லையா? லைக் அப்போ உங்களோட ரோல்ஸ் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குமா, இல்லை எப்படி இருக்கும்? ஆன்லைன் எடிட்டிங் நடக்க சில எடிட்டர்ஸ் வந்து ஸ்பாட்டுக்கு வந்துடுவாங்க. அவங்களுக்கு வந்து என்னென்னா நைட்டே ஃபுட்டேஜ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கேற்ற மாதிரி மைண்ட் லெவலில் எப்படி என்ன பண்ணால் சீக்கிரம் கொடுக்க முடியுன்றதை பிளான் பண்ணி நம்ம அந்த ஃபுட்டேஜை அவங்க கேட்குற டைம் கொடுக்கணும். 3 மணிக்கு முடிகிற வேண்டிய ஒர்க்கை அவங்க 10 மணிக்கு கேட்குறாங்கன்னா 10 மணிக்கு முடியும் போது என்ன பண்ணணுன்றதை அதை முடிச்சியும் கொடுக்கணும் நம்ம. ஸோ அதுக்கு வந்து டெக்னிக்கலாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ இதை ஃபஸ்ட்டு பண்ணால் நம்ம 10 மணிக்கு ஃபுட்டேஜ் கொடுக்கலாம்னு தெரிஞ்சுன்னா அதை பண்ணலாம். ஸோ நிறையா படங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போது தங்கலானும் பண்ணிகிட்ருக்கீங்க. அதெல்லாம் தாண்டி அந்த ஃபுட்டேஜை வந்து நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி எங்கேயும் லீக் ஆகிடக்கூடாது. திடீர்னு மழை பெய்யும். தங்கலானில் இப்போ ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது எங்கேயோ இருக்குது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டெல்லாம். அங்கே மழை, புயல், காற்று அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது இல்லையா, எப்போ என்ன வரும் அப்படின்னு சொல்லி. அது எல்லாத்துலேயும் நம்ம பத்திரமா அந்த ஃபுட்டேஜை பாதுகாத்து வச்சுருக்கணும், கொண்டு போகணும். இந்த சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? பொதுவாக என்ன மாதிரி சேலஞ்சஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க, ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம்? காடு முடிஞ்சு நம்ம கேரவன் போவோம், அப்போ மழை பெய்யும், அப்போ இதுன்னு ஓடணும். நம்ம காடுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. வந்து ஒரு குழந்தை மாதிரி அந்த காடை அப்படி சட்டைக்குள்ளே வச்சுப்போம். அப்படி இல்லைனா பேக் இருந்ததுன்னா ரெயின் கவர் போட்டு அது ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் வந்தது அப்படின்னா ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம கரண்ட்டு போவோம், நம்ம யூபிஎஸ் வச்சு தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். இருந்தாலும் அந்த மாதிரி டைமில் கரண்ட்டு போகும்போது ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து பட்டுன்னு பவர் போயிட்டு பவர் வரும்போது ஹார்ட் டிஸ்க்லாம் கரெக்டாக அந்த மாதிரி எதுவும் ஆனது கிடையாது. நம்ம சைடில் எங்கள் ஆஃபீஸில் சுச்சுவேஷன் அது மாதிரி வெளியே ஆகும். நம்ம ஆஃபீஸில் அந்த மாதிரி எதுவும் ஆனது கிடையாது. அது மாதிரி இது வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் அந்த மாதிரி எதுவும்
ஆனது கிடையாது. கரெக்டாக ஒரு படம் பண்ணால் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துருக்கேன். ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு இந்த படம் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னா என்ன படம் சொல்வீங்க? ஏன்னா லைக் முன்னாடியே சொன்னீங்க காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சதுன்னா நாங்கள் திரும்ப 3 மணி ஆகிடும் விடிய காலையில் நாங்கள் தூங்குறதுக்கு அப்படின்னு. சேலஞ்சானா வந்து தங்கலான் வந்து படம் ஃபுல்லாக சொல்ல மாட்டேன், ஃபர்ஸ்ட் ஷெடியூல் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ஷெடியூல் வந்து ஆந்திராவில் வந்து ஒரு வில்லேஜில் ஷூட் பண்ணாங்க. அதான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. அது வந்து எப்படின்னா ஒரு மலையை தாண்டி ஒரு ஆற்றுல வந்து நம்ம நடந்து முட்டி அளவுக்கு தண்ணி இருக்கும். அந்த முட்டி அளவு தண்ணியில் நம்ம நடந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆற்று வழியாகவே ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் நடந்து போனால் எப்படி இருக்கும் பாருங்களேன். அந்த மாதிரி நடந்து போயிட்டு அங்கே ஷூட் பண்ணிவிட்டு திரும்பி அதுதான் அந்த ஒரு ஷெடியூல் தான் வந்து மறக்க முடியாது. ஃபஸ்ட் நாள்லாம் ஈஸியாக சரி தண்ணி பார்த்தோன்னா ஜாலி ஆகிடுச்சு, தண்ணியில் போகலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. மயக்கமே வந்துருக்கும் ஃபஸ்ட் நாள் ஷூட்டிங்கெல்லாம். நமக்கே இப்படி இருக்கும் அப்படின்னா கேமரா அசிஸ்டன்ஸு, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த மாதிரி பீரியட் ஃபிலிம்னும் போது ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லாம் அப்படி தூக்கிட்டு போகிறவங்க, லைட் மேனு இவங்களாம் நம்ம கஷ்டப்பட்டோம், அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்படி எவ்வளோ வாட்டி நீங்கள் போயிட்டு வர வேண்டியதாக இருக்கும் அந்த ஆற்றை கடந்து போய் நீங்கள் ஃபுட்டேஜ்? எனக்கு அந்த ஷெடியூலில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா ஃபைட் எடுத்தாங்க அந்த ஷெடியூலில். ஃபைட் எடுத்ததுனால நமக்கு வந்து கார்டு பெருசாக முடியாது. அதனால் அந்த ஷெடியூல் நான் கொஞ்சம் தப்பிச்சேன். இல்லை வேறு எதனா சீன்ஸு அந்த மாதிரி எடுத்திருந்தாங்கன்னா கார்டு அடிக்கடிக்கு முடிஞ்சிருக்கும். நான் அடிக்கடிக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருந்திருக்கும். ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபேஸ் பண்ணியிருப்பேன் நான். அந்த ஷெடியூலில் கார்டு ஃபுல்லாக ஆகலை. அந்த ஒரு 5 நாளுமே வந்துட்டு அந்த 2 கார்டை வச்சு ஷூட்டிங் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க. இதெல்லாம் சொன்னீங்களே ட்ரெயின்லாம் போயிட்டு நாங்கள் காப்பி பண்ணோம் ப்ரோ அப்படின்னு சொல்லி. ட்ரெயின்லலாம் காப்பி பண்ண மாட்டோம். ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போய் ட்ராவல் பண்ணுறோம், ட்ரெயின் ஷூட்டு அந்த மாதிரி நம்ம டிஃபிகல்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இடத்துலலாம் காப்பி பண்ணுறது. ட்ரெயினில் ஆக்சுவலாக காப்பி பண்ணுறது சேஃப். ஒன்று கேரவனில் பண்ணுவோம், அப்படி இல்லை ஷூட்டிங் ஸ்பாட் எதுனா ஹோட்டல்ஸ் நடக்குதுன்னா ஹோட்டல் ரூம்ஸில் பண்ணுவோம். அப்படி இல்லை அப்படின்னா எங்கள் ரூம் வந்து தான் பண்ணுவோமே தவிர இந்த காரு இந்த ட்ரெயின் பஸ் எல்லாம். ஆனால் அந்த ட்ராவலில் கொண்டு போகிறது ஒரு பத்திரமா கொண்டு போகணும் இல்லையா? பத்திரமா கொண்டு போகணும். அது மேலே எந்த லக்கேஜும் இருக்கக்கூடாது. ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணுன்னு வச்சுக்கோங்களேன். அதான் ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கணும் அந்த ஃபுட்டேஜ். இப்போ அவுட்டோரில் எங்கேயோ ஒரு தென்காசியில் ஷூட் பண்ணிட்டு சென்னை வரோன்னா அந்த சென்னை வர வரைக்கும் ஒரு குழந்தைய வந்து ஒரு அம்மா வந்து ஒரு கை குழந்தைய எப்படி எடுத்துகிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி அந்த ஃபுட்டேஜை பத்திரமா எடுத்துகிட்டு வருவோம். லைக் இந்த மாதிரி இவ்வளோ சேலஞ்சஸ் எல்லாம் இருக்குது. அந்த ஒரு ஃபுட்டேஜை நீங்கள் பத்திரமா பாதுகாத்து வச்சுருக்கிறது. இப்போ தங்கலான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால லைக் தங்கலான் இதில் எவ்வளோ டேஸ் உங்ககிட்ட ஒர்க் இருந்துச்சு? 1 டே எவ்வளோ ஷூட் பண்ணுவீங்க? எவ்வளோ கார்ட்ஸ் ஃபுல்லாகும் தங்கலானில்? அது நம்ம ஷூட் பண்ணுற கண்டென்ட்டை பொறுத்து ப்ரோ. ஒரு நாள் ஃபுல்லாகும், ஒரு நாள் ஃபுல் ஆகாது. ஒரு நாள் வேலை ஜாஸ்தியாக இருக்கும், ஒரு நாள் வேலை இருக்காது. அது ஷூட் பண்ணுற கண்டென்ட்டை பொறுத்து, அன்றைக்கி என்ன ஷூட் பண்ணுற போகிறாங்கன்றதை பொறுத்து. நான் யூஸ்வலி லைக் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எவ்வளோ கண்டென்ட், எவ்வளோ ஜிபி, எவ்வளோ டிபி வரைக்கும் நம்ம அதில் ஃபுட்டேஜ் எடுக்கலாம், எவ்வளோ மினிட்ஸ் வரைக்கும்? அது ஹார்ட் டிஸ்க் வந்து சைஸஸ் இருக்குது ப்ரோ. ஹார்ட் டிஸ்க்கும் 4 டிபியில் இருக்குது, 2 டிபியில் இருக்குது, 18 டிபியில் இருக்குது. அரைக்கான்ற ஹார்ட் டிஸ்க்லாம் 80 டிபி 160 டிபி அந்த மாதிரிலாம் ஹார்ட் டிஸ்க் வந்துடுச்சு இப்போது. ஸோ அதில் வந்து இப்போ ஒரு நாள் ஃபுட்டேஜ் அதிகபட்சம் ஒரு 4 டிபி 5 டிபி போதுன்னா நம்ம அந்த ஹார்ட் டிஸ்க்லேயே பேக்கப் எடுத்துக்கலாம். நம்ம தங்கலான் அப்படிங்கும் போது எப்படி இருந்தது அந்த ஹோல் ப்ராசஸ்? எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அந்த ஒரு ஷெட்யூல் அப்படிங்கிறது? என்ஜாய் ஜாலியாக தான் ப்ரோ இருந்தது படம் ஷூட்டிங். சினிமா பிடிக்குன்றதுனால ஷூட்டிங் போகிறது ஜாலியாக இருக்கும். ஷூட்டிங் போய் ஜாலியாக இருந்தேன், அவ்வளோதான். வேலையை ஜாலியாக பண்ணேன், ஜாலியாக இருந்தேன், அவ்வளோதான். ஓகே, டேரக்டர் சாரை பற்றி சொல்லுங்கள். அண்ணன் சார் இல்லை அண்ணன். சார்பேட்டாவை விட படம் வந்து சார்பேட்டாவை வந்து தமிழ் சினிமாவில் வந்து எப்படி கொண்டாடினாங்களோ அதே மாதிரி கண்டிப்பாக தங்கலான கொண்டாடுவாங்க மக்கள். இந்த மீம் பேஜெலாம் பார்த்தோம்ல, சார்பேட்டா வந்தப்போ எப்படி அந்த பசத்தை தமிழ் சினிமா மக்கள் கொண்டாடினாங்க, அந்த மாதிரி தங்கலான கொண்டாடுவாங்க. ஸோ ரஞ்சித் சார் அவரோட ஒர்க் பற்றி சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு இந்த தங்கலானில்? சீன் எடுக்கிற விதம், ஆர்டிஸ்ட்டை விட மாட்டார், நிறைய டேக்ஸ் வாங்குவார். அவர் நினச்சது வர வரைக்கும் பயங்கரமாக ஒர்க் பண்ணி அந்த கரெக்டாக வாங்கக்கூடிய ஒரு டைரக்டர் அவர். ஒன்று அதான் ஒரு முக்கியமான டைரக்டர் அவர். விக்ரம் சார் அந்த லுக்கே பார்த்தோம், ரொம்ப நிறையா மெனக்கெட்டு அந்த மேக்கப்லேருந்து எல்லாமே உடலை வருத்தி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுது. எப்படி இருக்குது விக்ரம் சாரை பற்றி சொல்லுங்கள். அதான் நம்ம வந்து அவருக்கும் அதே மாதிரி தான். அவ்வளோ தூரம் அவரும் நடந்து வரணும், நடந்து போகணுன்னும் போது நம்ம இந்த வயசு எனக்கு இன்னும் 25 வயசு ஆகுது, எனக்கே வந்து கஷ்டப்படுறேன். சாருக்கெல்லாம் 50 வயசு ஆகுது. அவர் இந்த வயசுலேயே வந்து நடந்து போகிறான்ற போது என்ன சொல்கிறதுனே தெரில. அதெல்லாம் பேய் மாதிரி உழைக்கிறாரு. லைக் இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட்டு கூடயெல்லாம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க இல்லையா தங்கலானில்? லைக் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டை பற்றி சொல்லுங்களேன். லைக் அவங்க கூட எல்லாம் ஒர்க் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னு. ஆர்டிஸ்ட்டு இப்போ மாளவிகா மோகன் நம்ம எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து போன இன்டர்வியூவில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், ஸ்டவன் சொல்லிட்டு டேட்டோ ஆர்டிஸ்ட்டு. அவர் வந்து இந்த மாதிரி டேட்டோ போடணும், உங்களுக்கு டேட்டோ மேக்கப்பே வந்து 5 hours ஆகும். நம்ம காலையில் 7 மணிக்கு ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கணும் அப்படின்னா மேம் வந்து 3 மணி 4 மணிக்கு ஸ்பாட்டில் இருக்கணும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மாளவிகா மேம் வந்து இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பார்த்ததில்ல. மாளவிகா மேம் கூட வந்து நான் 3 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மாறன், மாஸ்டர், தங்கலான். நான் வந்து தங்கலான் செட்டில் போயிட்டு மேம் கிட்ட சொன்னேன், மேம் இது வந்து 3வது படம் நான் அவங்க கூட ஒர்க் பண்ணுறேன் மேம் அப்படின்னு சொன்னேன். சிரிச்சு கை கொடுத்து சூப்பர், ஹோப்ஃபுல்லி திஸ் வில் பி எ சூப்பர் ஹிட் அப்படின்னாங்க.
தென் வேற யாரோட ஹார்ட் ஒர்க் அங்கே உங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணுச்சு? ரஞ்சித் சார், விக்ரம் சார் இவங்களோட ஹார்ட் ஒர்க்லாம் தாண்டி வேற யாரு? பார்வதி மேம் இருக்காங்க. பார்வதி மேம் இருக்காங்க. எல்லாருமே கஷ்டப்பட்டு இது பண்ணியிருக்காங்க பிரதர். ஒருத்தவங்க ஒரு மாதிரி கஷ்டப்பட்டுருக்காங்க எல்லாருமே. கேஜிஎஃப்ல வந்து 45 நாள் 50 நாள் ஷெடியூல்னு நினைக்கிறேன். கேஜிஎஃப்ல திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும். கேரவன் வந்து அது எங்கேயோ இருக்கும், ஆர்டிஸ்ட் எங்கேயோ இருப்பாங்க. ஒரு மழை பெஞ்சா டக்குன்னு அவங்களால போய் சேரக்கூட முடியாது. ஒரே டென்ட்டுக்குள்ளே எல்லாரும் அப்படியே இடிக்கி நிற்போம். வீசும் மழை அடிச்சு, அந்த மலையில் அப்படியே அங்கேயே நின்று தான் ஆகணும். திரும்பி அந்த சேரு சகதியமாக இருக்கும், திரும்பி வாங்க ஷூட் பண்ணுவோம். ஆனால் ஒரு படத்தை வந்து நம்ம ஒரு 2.5 மணி நேரம் 2.25 மணி நேரம் தான் ஸ்க்ரீனில் பார்க்குறோம். ஆனால் அது எவ்வளோ எடுத்திருக்காங்க அந்த டூரேஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிட்டலாம் போகும் இல்லையா? லைக் யூஸ்வலி எவ்வளோ இருக்கும் ஒரு படத்துக்கு? நம்ம இந்த படத்தை பற்றி ரிவீல் பண்ண முடியாது. அது ஒரு டேரக்டர்ஸ் ஒரு கேமராமேன், அது கேமராவை பொறுத்தும் இருக்குது. சில கேமரா வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஃபுட்டேஜ் வந்து ஜாஸ்தி வலிக்கும். சில கேமரா வந்து அந்த இதுக்கு வலிக்காது. ஸோ அப்படின்னும் போது கேமராவை பொறுத்தும் நம்ம டியூரேஷன் இருக்குது. ஸோ அதனால் டியூரேஷன் அது ஒரு டேரக்டர் ஒரு மாதிரி ஷூட் பண்ணுவாங்க. ஸோ டியூரேஷன் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் டேரக்டர் அண்ட் கேமராமேன். ஸோ தங்கலானில் யூஸ் பண்ண இந்த கேமரா பற்றி லைக் சோனி வெனிஸ் 2 இதுலேருந்து போயிடுங்க. சோனி வெனிஸ் 2 யூஸ் பண்ணாங்க. படம் ஃபுல்லாகவே வந்து வைட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிஷோர் சார் வந்து படம் ஃபுல்லாகவே ஒயிட்டில் ஷூட் பண்ணியிருப்பாங்க. படம் ஃபுல்லாகவே ட்ரினிட்டின்னு சொல்லிட்டு ஒரு எக்யூப்மெண்ட் இருக்குது. அந்த எக்யூப்மெண்ட்டில் தான் ஒரு 75% படம் அதில் தான் ஷூட் பண்ணாங்க. தங்கலான் கிஷோர் சார் அது இந்த படம் அந்த மாதிரி ட்ரினிட்டிலேயே அதிகமாக ஷூட் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில, நான் பார்த்த வரைக்கும் ட்ரினிட்டி தான், டெய்லி ட்ரினிட்டி இருக்கும் ஸ்பாட்டில். அதில் ரொம்ப நேரம் ஷூட் பண்ணாங்க. நீங்கள் ஃபுட்டேஜ் காப்பி பண்ணும்போது ஏதாவது சீன்ஸ்லாம் அப்படியே லைட்டாக பார்க்குறதுலாம் உண்டா இப்படி வந்திருக்கு அப்படின்ற? சீன்ஸ் டிஐடி ப்ரோ நம்ம பார்த்து தான் ஆகணும். ஆனால் அது எதுவும் சொல்ல முடியாது. படத்தை நம்ம பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம கியூசின்னு பார்த்து அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னதுக்கப்புறம் எடிட்டுக்கு போவோம். நம்ம கன்வர்ஷன் பண்ணதுக்கப்புறம் இதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. சொன்னால் என்ன கும்பிடுவாங்க. ஆனால் பார்க்கும்போது கண்டிப்பாக இப்படி ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, இது தியேட்டரில் நீங்கள் பார்க்க போகிறீங்க, தியேட்டர் பிளாஸ்ட் ஆக போகுது, அப்படி எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் இதில் இருக்குது. வரும் ப்ரோ, 20 நிமிஷத்துக்கு ஒரு சீன் அந்த மாதிரி வரும். என்ன சீனு? அது என்ன சீன் சொல்ல முடியாதுல்ல. வரும் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது. தியேட்டர் பிளாஸ்ட் ஆகும். லைக் அந்த கன்வர்ஷன் நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா, லைக் அந்த ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களேன். அது வந்து சில ஆப்பிள் ப்ரோரஸ் இருக்கும், எம்எக்ஸ்எஃப் இருக்கும். நம்ம எம்எக்ஸ்எஃப் வந்து ஆவிடில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம ரெட்டு கேமராவில் வந்து கன்வர்ஷன் போகிறோன்னா அது வந்து நம்ம அலெக்ஸாவை கம்பேர் பண்ணும்போது அது வந்து எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கும். இப்போ அலெக்ஸா வந்துட்டு நமக்கு வந்து ஒரு 1/2 ஹவர்னா ரெட் வந்து டபுள் ஒரு 1 ஹவர் அந்த மாதிரி எடுத்துக்கும். அந்த கன்வர்ஷன் ப்ராசஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பேக்கப் எடுத்துருவோம். எடுத்துகிட்டு வர கார்டு நான் சொன்னல ஸ்பாட்டில் இருந்து கார்டு எடுத்துகிட்டோம்னா அந்த கார்டை வந்து 4 பேக்கப் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த 4 பேக்கப் எடுத்ததுக்கப்புறம் தான் அதுலேருந்து ஒரு பேக்கப் எடுத்து கன்வர்ஷன் போடுவோம். ஸோ அதுவும் ஃபுட்டேஜ் சைஸை பொறுத்து. 1 TBனா ஒரு 45 மினிட்ஸில் முடிஞ்சிடும். 2 TB அப்படின்னா அது ஒரு டைம் எடுத்துக்கும். தங்கலான் வந்து ஹையஸ்ட் வந்து ஒரு நாள் ஷூட்டிங்கில் வந்துட்டு 5 TB போச்சு. ஸோ அது வந்து ஒரு 4 ஹவர்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கும் கன்வர்ஷன். ஆனால் இந்த கன்வர்ஷன் பண்ணுறதுக்கே நமக்கு ஹை குவாலிட்டியான சிஸ்டம்ஸ்லாம் தேவைப்படுமா? ஆமாம், மேக் புக் இப்போ வந்து M1 M2லாம் வந்துருச்சு. இப்போ அதுதான் சொல்கிறேன்ல, இப்போ 3 மணிக்கு வந்து முடிக்க வேண்டிய ஃபுட்டேஜை வந்து நம்ம 10 மணிக்கு எடிட்டர் கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அப்போ நான் வந்து எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு இந்த மாதிரினா எங்கள் ஆஃபீஸில் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி லேட்டஸ்ட்டாக என்ன சிஸ்டம் இருக்கோ அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸ்பாட்டில் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. என்ன ஆர்டிஸ்க்கு ஸ்பீடாக இருக்கோ அதை கொடுத்து ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நாங்கள் 3 மணிக்கு முடிக்க வேண்டிய வேலையை 10 மணிக்கே முடிச்சிருவோம். என்னன்னா சில நியூஸ் எல்லாம் நாங்கள் கேள்விப்படுறோம், நாங்கள் ஃபுட்டேஜெல்லாம் எடுத்தோம் அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம். ஆனால் அந்த மாதிரி மிஸ் ஆகிறதுக்கான ஃபஸ்ட்டு வாய்ப்பெல்லாம் இருக்கா? நம்ம ஒரு படம் அவ்வளோ எஃபோர்ட் போட்டு எடுக்கிறோம், ஏன்னா அன்றைக்கி ஒரு 2000 டெக்னீஷியன்ஸ் கிட்ட எல்லாரோட உழைப்பும் அதில் இருக்கு இல்லையா? அது ஜஸ்ட் அது மிஸ் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது அது ரொம்ப அசால்ட்டான ஒரு விஷயம் மாதிரி தான் இருக்கும். பட் அது மிஸ் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் ஏற்படுமா? ஏற்பட்டால் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அது ஏற்படும்? படும் ப்ரோ. அதனால தான் வந்து நான் சொன்னல 4 பேக்கப் எடுப்போம் நாங்கள். நம்ம வந்து மனுஷனா கேள்வி கேட்கலாம், ஆர்டிஸ்ட் கிட்ட போயிட்டு ஏன் ஓப்பன் ஆக மாட்டேங்கிறேன் நம்ம கேள்வி கேட்க முடியாதுல்ல. ஸோ அது வந்து சிஸ்டம் டிஃபால்ட்டாக ஆகிறது, அது மிஷின் வந்து ஆகும், அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் எங்கள் ஆஃபீஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 1க்கு 4 பேக்கப் இருக்கும். 4 பேக்கப் சேஃப்டிக்கு இருக்கும். ஸோ வெளியே எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரில. நம்ம ஆஃபீஸில் 4 பேக்கப் இருக்கும். இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனையும் வந்தது கிடையாது நம்ம ஆஃபீஸில். சில டைமில் இந்த ஹார்ட் டிஸ்கோ இல்லை அந்த கார்டோ கரப்ட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. லைக் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் பயங்கரமான ஒரு ப்ரெஷராக இருக்கும். அதை ரெக்கவரி பண்ண முடியும் அப்படின்ற டீம் இருப்பாங்க. அந்த டீம் கிட்ட கொடுத்தா அது பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஹோப் இருக்கும். இருந்தாலும் அது ரெக்கவரி ஆகி அந்த ஃபுட்டேஜை நம்ம கண்ணில் பார்க்குற வரைக்கும் ஒரு பயம் இருக்கும் இல்லையா? உசுரே போய் உசுறு வரும் திரும்பி கையில். அது வந்து சினிமா வந்து டெய்லி கற்றுக்கிறதான்ட்டு பழைய ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி என்னென்னா எனக்கு
நானும் ஒரு நாள் வந்து தங்கலானில் வந்துட்டு என்னென்னா வந்துட்டு கேமரா அசிஸ்டன்ஸ் என்கிட்ட சொல்லலை, வேறு ஒரு ஃபார்மேட்டில் ஷூட் பண்ணிட்டாங்க. டாவன்சியில் வந்துட்டு நான் இம்போர்ட் பண்ணுறேன், ஃபுட்டேஜ் வந்து எனக்கு காட்டலை. ஃபுட்டேஜ்லாம் கரெக்டாக தான் இருக்குது, எனக்கு காட்டலை. எனக்கு தெரில அந்த விஷயம், எனக்கு தெரிலனா எங்கள் ஆஃபீஸில் சீனியர்ஸு அட்மின் மனோஜ் அண்ணன் அவங்களாம் இருக்காங்க, அவங்ககிட்டலாம் நான் கேட்பேன் நான். ஸோ அந்த டைம் வந்து எனக்கு என்ன பண்ணுறது தெரில, பதட்டமாகிடுச்சு. அது ஒரு சின்ன ஒரு விஷயம், டாவன்சி வந்து 18 அதை அப்டேட் பண்ணால் அது காட்டிடும். ஆனால் நம்ம அந்த டைமுக்கு அந்த விஷயம் எனக்கு அன்றைக்கி தெரில. ஸோ அன்றைக்கி கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 2 தடவை வந்தது அந்த மாதிரிலாம். அன்றைக்கெலாம் வந்து வயிறே கலக்கிடுச்சு எனக்கு, என்னடா இது காட்டலையே அப்படி சொல்கிற சின்ன விஷயம். டெய்லி கற்றுக்கிறது தான். ஸோ அந்த விஷயத்தை அன்றைக்கி கற்றுக்கிட்டேன். நாளைக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும் ஸ்பாட்டில், ஸோ அதை நம்ம அப்படியே டெய்லி கற்றுக்கிட்டு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறது தான் ப்ரோ. அன்னைக்கு ஷூட்டில் அந்த ஃபுட்டேஜ் எடுக்கிறாங்க, அதை நீங்கள் போய் காப்பி பண்ணி அதை கன்வர்ஷன் பண்ணுற வரைக்கும் அதை பத்திரமா சேஃப்டியாக பார்த்துப்பீங்க. அதை தாண்டி அந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அந்த ஃபுட்டேஜை நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும் இல்லையா? லைக் அதுக்கு நீங்கள் உங்கள் டீமில் உங்கள் ஆஃபீஸில் அந்த ப்ரொடெக்ஷனாக பார்த்துக்கிறதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் என்ன இருக்குது? என்ன இருக்குது, நம்ம ஆஃபீஸ் ப்ரோ, நமக்கு வந்து ஆஃபீஸ் வல்சராகத்தில் இருக்குது. 70mm நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு 24 hours நம்ம ஆஃபீஸ் வந்துட்டு ஷிஃப்ட்டுக்கு எப்பயுமே ஆள் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் இருக்கும். சிசிடிவிலேருந்து நம்ம தம் வச்சு தான் உள்ளே ஸ்டாஃப்ஸ்க்கு மட்டும்தான் ஆக்சஸ்லேருந்து உள்ளே போய்ட்டு அட்மின் ரூமுக்கு ஒரு ஆக்சஸ் இருக்கும். அது மாதிரி ரொம்ப செக்யூராக இருப்போம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி ஆக்சஸ் இருக்கிறதுனால எப்பயுமே ஆள் இருந்துக்கிட்டே இருப்போம் நாங்கள். ஸோ எதுவுமே நடந்ததில்லை, நடக்காது. ப்ரோ இப்போ வந்து இந்த ஃபுட்டேஜ் மிஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லையா? படத்துக்கு அவ்வளோ செலவு பண்ணி அது ஒரு படத்தை எடுக்கிறாங்க. ஒரு ஃபுட்டேஜை பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்னதாக ஒரு செலவு, அதில் பாதி ஒரு 1% செலவு பண்ணால் போதும், அதுக்கு தேவையான பத்திரமா பார்த்துக்கலாம்னு நினைக்கிறேன். லைக் அந்த மாதிரியெல்லாம் ப்ரொடக்ஷன் டீமில் இருந்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுவாங்க பிரதர். அந்த மாதிரி நிறைய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்துட்டாங்க. ஃபுட்டேஜ் மேலே வந்து ரொம்ப அக்கறை காட்டுற ப்ரொடக்ஷன் ஹவுஸ் நிறைய பேர் வந்துட்டாங்க. சன் பிக்சர்ஸ் ஜெயிலர் பண்ணோம், அப்புறம் 7 ஸ்க்ரீனில் லியோ பண்ணோம். ஸோ இவங்களாம் வந்து வராங்க. ஸோ அவங்களாம் ஃபுட்டேஜ் மேலே ரொம்ப இதுவாக இருக்காங்க. மற்ற ப்ரொடக்ஷன் ஹவுஸும் வந்துட்டு அது மாதிரி இருந்தால் நமக்கும், ஏன்னா நம்ம நிறைய காசு போட்டு செலவு பண்ணுறோம், 100 கோடி செலவு பண்ணுறோம். அதில் ஒரு 1% பட்ஜெட் தான் நம்ம ஃபுட்டேஜுக்கு ஒதுக்க போகிறோம். ஸோ அதை ஒதுக்கிட்டால் வந்துட்டு நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதான் ப்ரோ. ஆனால் சில இடத்துல வந்து நீங்கள் தங்கலான் மாதிரி ஒரு படத்துக்கு ஷூட் பண்ண போகிறீங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அது பெரிய ஒரு காடு இல்லையா? அந்த காட்டில் போய் நம்ம ஷூட் பண்ணுறோம். அங்கே நமக்கு கரண்ட்டு அந்த இதெல்லாம் கரெக்டாக வருமா? இந்த கேரவன் எல்லாம் நம்ம கொண்டு வர முடியுமா அந்த ஒரு இடத்துக்கு? ஏன்னா நீங்களே ஆற்றுல தான் கடந்து போகிறீங்க அப்படிங்கிறதுனால நிறைய சேலஞ்சஸ் எல்லாம் இருக்கும். சில படத்துக்கு வந்து அந்த மாதிரி நடக்காமையே போயிடும். நமக்கான சரியான ஒரு ரூமோ கேரவனோ கொடுக்காமையே விட்டுருவாங்க. அந்த மாதிரி டைம்லலாம் எப்படி மேனேஜ் பண்ணுவீங்க? ஃபைட் பண்ணி வாங்க வேண்டியதாக இருக்கும் ப்ரோ. அவங்க கொடுக்கலன்னா அவங்க கொடுக்குற வரைக்கும் ஃபைட் பண்ணி வாங்கி தான் காப்பி பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே போய் பண்ணிக்கோ அப்படின்னுவாங்க. ஏன்னா நமக்கு சீரியஸ்னஸ் தெரிஞ்சு நம்ம அதை பண்ணக்கூடாதுன்றதுனால அவங்க அது எதுவும் தெரியாமல் பேசுகிறாங்க போல் அப்படின்னு நினச்சிட்டு அவங்க கூட ஃபைட் பண்ணி அவங்க அந்த ரூமை கொடுக்குற வரைக்கும் அதுக்கப்புறம் வெயிட் பண்ணி வாங்கி அங்கே போய் அந்த ஒர்க்கை பார்ப்போமே தவிர இங்கே காப்பி பண்ணிக்க அப்படின்னா இங்கே காப்பி பண்ணிக்கிறதுக்கு வந்து அது எவ்வளோ ஒரு நாள் இன்வெஸ்ட்மெண்ட். என்ன பெரிய படம்னா 40 லட்சம் 50 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. சின்ன படம்னா அட்லீஸ்ட் ஒரு 5 லட்சமாச்சும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாரும் காசு தானே, அது நம்ம கையிலன்னு வரன்ற போது அதை நம்ம தானே பத்திரமா பார்த்துக்கணும். ஸோ அந்த பொறுப்பு இருக்கிறதுனால மேனேஜர்ஸாக இருந்தாலும் ஃபைட் பண்ணி அந்த இடம் வேணும் எங்களுக்கு, அந்த இடத்துல காப்பி பண்ணால் தான் ஃபுட்டேஜ் சேஃப்னா அந்த இடத்துல தான் பண்ணுவோம், எங்கேயும் பண்ண மாட்டோம். ஸோ நிறைய படங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இப்போ தங்கலான் பற்றி சில விஷயங்கள் பேசுனீங்க. அதை தாண்டி மாஸ்டர், லியோலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. லியோவில் காஷ்மீர் ஷெடியூல் நான் போல, சுனில் அண்ணன் தான் போனார். அவர் ஒரு பர்சனல் ஒர்க்குனால நான் மாற்றி விட்டுட்டு போனார். ஒரு 5 நாள் வேலை பார்த்தேன், அவ்வளோதான். ஸோ எப்படி இருந்துச்சு இந்த லியோ, மாஸ்டர், விஜய் சாரோட ஃபிலிம்ஸ்லாம் ஒர்க் பண்ணது? மாஸ்டர் வந்து ஒர்க் பண்ணும்போது சின்ன வயசில் வந்து விஜய் ஃபேனு. அதுக்கப்புறம் தான் தனுஷ். மாஸ்டருங்கிறது இந்த கொரோனா முடிச்சுட்டு அந்த டைமில், கொரோனாக்கு முன்னாடி போயாச்சு. மாஸ்டர் ஒர்க் பண்ணும்போது விஜய் சார் சொல்கிற அந்த காலையில் அந்த குட் மார்னிங் கோசம் ஸ்பாட்டில் போய் டான்னு போய் நின்றுவேன். அந்த குட் மார்னிங் வாங்கிட்டு ஒரு மாதிரி அந்த டே எனர்ஜியாக இருக்கும். அந்த குட் மார்னிங்க்கு வந்து போய் நிற்பேன் ஸ்பாட்டில். மாஸ்டர் வந்து ஒரு டெல்லியில் ஷூட் பண்ணோம், அப்புறம் ஷிமோகாவில் ஷூட் பண்ணோம். டெல்லி ஷிமோகாவில் ஷூட் பண்ணோம். அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அது சத்யா சார் கூலான கேமராமேன். அவர் ஒரு ஒன்று மட்டும் கேட்பார், ஃபுட்டேஜ் கண்டென்ட் கரெக்டாக இருக்காடா? கரெக்டாக இருக்குது. அவர் இல்லை, எல்லா கேமராமேனாக தான் கேட்பாங்க. அது சொல்லிட்டா போதும் அவங்களுக்கு, அவ்வளோதான். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் லோகேஷ் ப்ரூ. ஆனால் இந்த டிஐடி அப்படிங்கிறது லைக் இது எந்த டைமில் இருந்து பிரதர் இந்த சினிமாவில் உள்ளே வர ஆரம்பிச்சது? இதோட எவல்யூஷன் பற்றி சொல்லுங்கள். நமக்கு டிஜிட்டல் கேமரா வந்ததுக்கப்புறம் ஆரம்பிச்சது ப்ரோ. இது வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஃபிலிமில் ஷூட் பண்ணுவாங்க. அப்போல்லாம் வந்து லிமிட்டடாக இவ்வளோ தான் ஷூட் பண்ணுவோம், அந்த மாதிரி இருக்கும். டிஜிட்டல் வந்ததுக்கப்புறம் இந்த கார்டு ப்ராசஸ்ன்னு ஒன்று வந்தது ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நிறையா விஷயங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களோட ஒர்க்குக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள்ஸ் பற்றியும், நீங்கள் இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு இன்றைக்கி தான் தெரிய வந்துச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி பிரதர், இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். எங்கள் ஆஃபீஸ் 70mm வந்து மனோஜ் சார், சங்கர் சார், உள்ள வேலை பார்க்குற அட்மின்ஸ், டிஐடி எல்லாருக்கும் தேங்க்ஸ்.
அப்புறம் நீலம் ப்ரொடக்ஷனில் வந்துட்டு தங்கலானில் வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க நான் ஒர்க் பண்ணுறதுக்கு வந்துட்டு. நான் கேட்டேன் இந்த ரூம் சரியில்லை இங்கே மாற்றி கொடுங்கன்னா மாற்றி கொடுப்பாங்க, இந்த கேரவன் வேணும் இங்கே நான் காப்பி பண்ணணும்னா எல்லாமே நான் கேட்டோன்னே எனக்கு பண்ணி கொடுத்தாங்க. சஞ்சய் சாருக்கு, பரத் அண்ணன் மேனேஜர் அவங்களுக்கு, ஜோஸ் அண்ணன் இருக்காங்க, அப்புறம் மொத்த டீமுக்கும் நன்றி, ரஞ்சித் அண்ணனுக்கு நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் இயக்கி நடிக்கும் ராயன் வெற்றி நடை போடுகிறது. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999.